நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வமை யுதில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பொது சிவில் சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, பொது சிவில் சட்டத்தை முஸ்லிம்கள் ஆதரிக்காததற்கு காரணம் என்ன என்பதையும், பொது சிவில் சட்டம் இந்த நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் அமுல்படுத்தப்பட்டால் அது எந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக முஸ்லிம்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, இதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதாவது, முஸ்லிம்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டம் என்று சொல்வதை விட மதச்சார்பின்மைக்கு, மதச்சார்பற்ற இந்தியாவுக்கு எதிரான பொது சிவில் சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக, அதாவது நாடு விடுதலை அடைந்து 1947 ஆகஸ்ட் 15 வெள்ளையர்களிடம் இருந்து இந்த நாடு விடுதலை அடைந்தது. பிறகு 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதில் 22 பிரிவுகள், 465 உட்பிரிவுகள், 12 அட்டவணைகள், 94 திருத்தங்கள், 1,17,369 சொற்கள் என்ற அடிப்படையில் அந்த கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகிற அரசமைப்பு சட்டம், அரசியல் சட்டம் என்று சொல்லப்படுகிற கான்ஸ்டியூஷன், இவ்வாறு இந்திய தேசிய அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதாவது கடந்த 1950 ஜனவரி 26 தான் சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதில் இந்த நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய சட்ட வல்லுநர்கள், சட்ட மேதைகள் எல்லாம் இதில் 98% பொது சட்டங்கள் 1852 இந்திய குற்றவியல் சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படுகிற இந்திய குற்றவியல் சட்டம், கொடுக்கல் வாங்கல் பதிவு சட்டம், கல்வி, ஊதியம், வேலைவாய்ப்பு, தேர்தல், ஆட்சி அதிகாரம், சொத்து வாங்கல் விற்கல், தொழில் முறைகள், வணக்க வழிபாடுகள், தனிமுறைகள் என்று தலைப்பின் கீழ் வரக்கூடிய வணக்க வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று தொகுக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் நம்ம நாட்டுடைய சட்டம். அப்போ பொது சிவில் சட்டம் என்ற இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நம்ம இந்திய திருநாட்டில் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமைந்திருக்கிற மத்தியிலும், சில இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலும் மத்தியிலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் கூட பொது சிவில் சட்டம் அவசியம் என்றும், ஒரே நாட்டில் 2 விதமான சட்டங்கள் ஏன், ஒரே நாட்டில் 2 விதமான சட்டங்கள் அவசியம் இல்லை, அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் அவசியம் என்பதை வலியுறுத்தி பல கூட்டங்களில், பல உரைகளில் பேசி வருவதை நாம் மீடியாக்களில் பார்த்து வருகிறோம். அப்போ பல வருடங்களாகவே, அதாவது இந்த நாடு விடுதலை அடைஞ்சதுல இருந்து இன்று வரைக்கும் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் ஆபத்தாக, மதச்சார்பின்மைக்கு, மத ஒற்றுமைக்கு ஆபத்தாக, அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய RSS, சங் பரிவார், பாஜக கும்பல்கள் இந்த பொது சிவில் சட்டம் வேண்டும் வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிஜேபியுடைய இந்த 8 10 ஆண்டு கால ஆட்சியில சில மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சில மாநிலங்களில், ஒரு சில பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது, நமக்கு செய்திகளாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை
கொள்கையாகவே கொண்டு இதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். சாதாரண ஒரு இந்திய குடிமகன் வாழ்றதே ரொம்ப சிரமப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை. நாட்டு மக்கள் வாழ்வதற்கு நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. நாட்டுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. நம்ம இந்திய குடிமக்களுடைய வருமானம் மிக குறைந்து விட்டது. விலைவாசிகள் எக்கச்சக்கமாக ஏறிவிட்டது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு கேஸில் இருந்து வாகனத்துக்கு போடப்படுகிற பெட்ரோல் டீசல் வரைக்கும் அத்தியாவசிய பொருளான எரிபொருளில் இருந்து அத்தியாவசிய எரிபொருளில் இருந்து உணவுப் பொருட்கள் வரைக்கும் அனைத்து பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக ஏறிக்கொண்டிருக்கிறது. மக்களின் வருமானங்கள் குறைந்து விட்டது. தொழில் நிறுவனங்கள் முடங்கிவிட்டது. அம்பானி அதானி போன்ற பெரும் கொண்ட பண முதலைகள் தான் இன்றைக்கு செழிப்பாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் மிக கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு மேலும் மேலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாட்டை சரி செய்வதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. நாட்டை சரி செய்ய வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு, செழிப்பாக தொழில்கள் நடைபெறுவதற்கு அதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நாட்டு மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும். மத வன்முறை மத வெறியாட்டம், வன்முறைகள் எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக அந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு மாநிலமான மணிப்பூர் மாநிலமே பற்றி, அந்த மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள ஒரு சில பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இனக்கலவரம், அந்த கலவரத்தை அடக்குவதற்கு மத்திய அரசுக்கு துப்பில்லை. மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு அந்த கேஸுடைய விலையை குறைப்பதற்கு வழியில்லை. மக்களின் அத்தியாவசிய பொருளான பெட்ரோல் டீசல் போன்ற வாகனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எரிபொருளை கட்டுப்படுத்துவதற்கு வழியில்லை. என இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்களும் நலிவடைந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு திராணி இல்லாத இந்த பாஜக மோடி அரசு தேவையில்லாமல் பொது சிவில் சட்டம் என்ற நாட்டுக்கு அவசியம் இல்லாத, நாட்டு மக்களுக்கு அத்தியாவசியம் இல்லாத, நாட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிப்பதற்கு என்ன காரணம்? அப்ப நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரதமர் அவர்கள் அதையெல்லாம் சரி செய்யாமல், சம்பந்தமே இல்லாமல், அதாவது பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தில், வடகிழக்கு மாநிலமான அந்த மணிப்பூர் மாநிலத்தில் சில பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வீதிகளில் மனித சடலங்கள், செத்த பிணங்கள் வீதியில் என்னமோ குப்பை கிடக்கிற மாதிரி குப்பை கடங்களை பிணங்கள் கிடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாத பிரதமர் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறார். அப்போ இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுனால நாட்டு மக்களுடைய பிரச்சனை சரியாயிருமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் கேஸுடைய விலை குறைஞ்சிருமா? பெட்ரோல் டீசலுடைய விலை குறைஞ்சிருமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வேலை கிடைத்து விடுமா? வருமானம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வருமானம் கிடைத்து விடுமா? நலிவடைந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சரியாகி விடுமா? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுனால மேற்கொண்டு பிரச்சனைகளும் குழப்பங்களும், சில இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான ஒரு நன்மையும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அப்போ இந்த பொது சிவில் சட்டம் என்று சொல்லப்படுகிற யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொல்லுகிறார்களே, யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொல்லுகிறார்களே, இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுனால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் இந்த பொது சிவில் சட்டம் என்ற ஒரு குழப்பத்தை கொண்டு வருவதற்கு பிரதமர் அவர்கள் முயற்சிக்கிறார் என்று சொன்னால், அப்ப பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு இன்னைக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆட்சி கட்டில்களில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக கட்சிக்கு மக்களின் மீது, இந்த நாட்டின் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்பதைத்தான் அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் காட்டிக் கொண்டு இருக்கிறது. அப்ப நாட்டின் மீது, நாட்டு மக்களின் மீது உண்மையான அக்கறை உள்ள பிரதமராக அவர் இருந்தால் நாட்டு மக்களின் பிரச்சனைகள் என்ன என்பதை கண்காணித்து அதுல கவனம் செலுத்தி அதை சரி செய்வதற்கு தான் முயற்சிப்பாரே தவிர அவருடைய கொள்கை கோட்பாடான RSS உடைய கொள்கையான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுல தான் அவர் மும்முரமா இருக்கார். அப்ப இதனால நாட்டு மக்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. முதலில் இந்த பொது சிவில் சட்டம் என்பது நமக்கு அவசியமா என்பதை சற்று நாம் வரலாற்று ரீதியாக
சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்தியாவில் ஷரியா சட்டம், அதாவது முஸ்லிம் பர்சனல் லா என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் தனியார் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அதனுடைய விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம். அதாவது இந்தியாவில் முகாலயர்கள் ஆட்சி காலத்தில் ஷரியா சட்டமே தேசிய சட்டமாக இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் முகாலயர்கள் இந்த நாட்டை ஏறக்குறைய 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. அந்த முகாலயர்களுடைய ஆட்சி காலத்தில் ஷரியா சட்டம் தான் இந்தியாவில் தேசிய சட்டமாக இருக்கிறது. அதாவது லா ஆஃப் தி லேண்ட் என்று சொல்லப்படுகிற தேசிய சட்டமாக ஷரியா சட்டம் இருந்ததாக நமக்கு வரலாறுகள் இருக்கிறது. பிறர் மீது திணிக்கப்படவில்லை. அதாவது தேசிய சட்டமாக ஷரியா சட்டம் இருந்தாலும் முகாலயர்களுடைய ஆட்சியில் நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி, வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி ஷரியா சட்டம் தேசிய சட்டமாக இருந்தாலும் கூட அது மற்றவர்களின் மீது திணிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருந்தது. பிறகு 1752ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஷரியா சட்டமே தொடர்ந்து இருந்துச்சு. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற பெயரில் இந்த நாட்டை பிடிச்ச பிறகும், இந்த நாட்டை பிடித்து இதை அடிமைப்படுத்திய பிறகும், பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஆக்கிரமித்த பிறகும் கூட 1752 அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சிக்கு இந்த நாட்டை பிடித்தார்கள். அதற்கு பிறகும் கூட ஷரியா சட்டம் தொடர்ந்து இருந்துச்சு. அதாவது முகாலயர்கள் ஆட்சியில் எப்படி தேசிய சட்டமாக லா ஆஃப் தி லேண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஷரியா சட்டம் வெள்ளையர்களினுடைய ஆட்சிக்கு பிறகும் தொடர்ந்து இருந்ததை நாம் வரலாறுகளில் பார்க்குறோம். பிறகு 1852 அனைவருக்கும் பொதுவான குற்றவியல் சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லப்படுகிறது. அந்த இந்தியன் பீனல் கோடு என்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை 1852 வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்டது. பிறகு குற்றவியல் கிரிமினல் என்று சொல்லப்படுகிற அந்த கிரிமினல் லா என்று சொல்லப்படுகிற குற்றவியல்ல இருந்து இருவேறு சமூகத்தார் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதால் முஸ்லிம்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது இந்த 1852ஆம் ஆண்டு அனைவருக்கும் பொதுவான இந்தியன் பீனல் கோடு என்ற இந்திய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அதை இங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இருவேறு மக்கள் இங்கே இருக்கிறதுனால, பல மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறதுனால இதை எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அனைவருக்கும் பொதுவான சட்டமான இந்திய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இதை எந்த ஒரு மக்களும் எதிர்க்கவில்லை, அனைவருமே ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட அதில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை தொடர்ந்துச்சுன்னு சொன்னால், வெள்ளையர்களுடைய ஆட்சியில் 1852ஆம் ஆண்டு அந்த இந்திய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த திருமணம், விவாகரத்து, பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை போன்ற இந்த பாகப்பிரிவினை, திருமணம், விவாகரத்து இது மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லிம்களுக்கென்று ஷரியா சட்டம் நீடித்திருந்தது. இந்த நிலையில முஸ்லிம்களில் சிலரே பெண்களுக்கு பாகப்பிரிவினை கொடுக்க மறுத்தனர். அப்போதுதான் 1937 அதாவது இந்த இந்தியன் பீனல் கோடு என்ற அந்த இந்திய குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதாவது இஸ்லாத்தின் சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு தகப்பன் சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கு. எப்படி ஆண் தகப்பன் தாயுடைய சொத்துல வாரிசோ அது மாதிரி பெண்ணும் வாரிசு. இதை முஸ்லிம்கள்ல சில பேர் பெண்களுக்கு கொடுக்க மறுத்த காரணத்தினால் 1900 ஒரு சில முஸ்லிம்கள், மார்க்கம் தெரியாத முஸ்லிம்கள், பெண்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துரிமை விஷயத்துல மாறு செஞ்ச காரணத்தினால நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு, அதாவது கடந்த 1937 முஸ்லிம் தனியார் சட்டம், அதாவது முஸ்லிம் தனியார் சட்டம் என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் பர்சனல் லா ஆங்கிலேய அரசால் கொண்டு வரப்பட்டது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் பர்சனல் லா என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் தனியார் சட்டம் ஆங்கில அரசாங்கத்தால, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால 1937ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் தான் கொண்டு வரப்பட்டது. பிறகு சுதந்திர இந்தியாவிலையும் இந்திய அரசியல் சாசனத்திலையும் இந்த தனியார் சட்டம் சேர்க்கப்பட்டுச்சு. அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த முஸ்லிம் பர்சனல் லா என்று சொல்லப்படுகிற முஸ்லிம் தனியார் சட்டம் நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்திய அரசியல் சாசன சட்டத்திலையும் இந்த தனியார் சட்டம் சேர்க்கப்பட்டு அதுக்கு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. இதான் முஸ்லிம் பர்சனல் லாவுடைய விவகாரம். இதை நாம அவசியம் அனைவருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை வலியுறுத்தும் விதமாக இந்திய சாசன சட்டத்தின் 25வது பிரிவு
பின்வருமாறு வலியுறுத்துகிறது. எப்படி வலியுறுத்துதுன்னு சொன்னா, ஆக்ட் 25 என்று சொல்லப்படுகிற 25வது பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தான் விரும்பும் மதத்தை நம்பவும், அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவான ஆக்ட் 25 என்று சொல்லுகிறார்களே, அந்த 25 ஆக்ட், அந்த 25வது பிரிவு என்ன சொல்லுது? அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தான் விரும்பும் மதத்தை நம்பவும், பின்பற்றவும், அதை பிரச்சாரம் செய்யவும் உரிமை பெறுகிறான். அதாவது நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு 1950ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்துச்சே. அப்ப நம்ம சட்ட மேதைகள் அம்பேத்கர் போன்ற மிக பெரும் சட்ட வல்லுநர்கள், சட்ட மேதைகள் எல்லாம் உருவாக்கிய இந்த நம்முடைய நாட்டின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு எல்லா மக்களுக்கும் எப்படி சுதந்திரம் கொடுக்குதுன்னு சொன்னா, இந்தியா மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மத மக்களும் வாழக்கூடிய நாடு. அதாவது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் என்று பல மதத்தவர் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் மதச்சார்பற்ற இந்த இந்திய தேசத்துல மதச்சார்பற்ற இந்த இந்திய தேசிய ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவன் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறானோ அந்த மதத்தை அவன் பின்பற்றுவதற்கும் அதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கும் உரிமை பெறுகிறான் என்பதை ஆக்ட் 25 சொல்லுது. இதுல பொது சிவில் சட்டம் என்ற ஒன்று எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, அதாவது மேல நான் உங்களுக்கு உரையில சொல்லி காட்டினேன் இதே நிலை இன்று வரை நீடிக்குது. அதாவது ஆக்ட் 25 என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம நாட்டுடைய சட்டமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது நடைமுறையில் இருக்கு, அது மாற்றப்படலை. அப்ப இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டா, அதாவது மேல நான் சுட்டி காட்டின இதே நிலை இன்று வரை நீடித்தாலும் அவ்வப்போது நீதிமன்றங்களாலும் அரசியல்வாதிகளாலும் பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லப்படுகிற அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டும் வருகிறது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் முன்னால எடுக்கப்பட்ட கருத்தறியும் பணியும் சட்ட ஆணையத்தின் மூலமும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் பேரில் முடுக்கிவிடப்பட்டு சில பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த சட்டம் அமுலுக்கும் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்குது. நம்ம இணையதளத்துல போய் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு மெசேஜ் நமக்கு செய்தியா கிடைக்குது. அடுத்து நம்ம அரசியல் சட்டத்தின் 25வது பிரிவு மாதிரி 44வது பிரிவு, அதாவது இந்திய அரசியல் சட்டத்தின் 44வது பிரிவு என்ன சொல்லுது? அதாவது இவர்களுக்கு கை கொடுப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் 44வது பிரிவு. அதாவது யாரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, கோரிக்கை வைக்கிறார்களோ, அதை வலியுறுத்துகிறார்களோ, அவங்களுக்கு கை கொடுக்கிற மாதிரி உள்ள பிரிவு தான் 44வது பிரிவு. அது என்ன சொல்லுதுன்னா, நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவானதொரு குடிமை சட்டத்தை உருவாக்க இந்த அரசு முயல வேண்டும் என்று சொல்லுது. அதான் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான சிவில் ஆக்ட், அந்த பொதுவான ஒரு குடிமை சட்டம் உருவாக்க அரசு முயல வேண்டும் என்று சொல்லுது. ஆனா இந்த 44வது பிரிவு சொல்லுற இந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இது முழுக்க 25வது பிரிவுக்கு முரண்படுது. அதாவது மதச்சார்பற்ற நாட்டுல நம்ம நாட்டுடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவு மதச்சார்பின்மைய ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய, மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய பிரிவான 25வது பிரிவுக்கு இந்த 44வது பிரிவு முழுக்க முரண்படுவதை நாம் கண்கூடா பார்க்கிறோம். இருந்தாலும் அம்பேத்கர் அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, சிவில் சட்டம் திணிக்கப்படாது, அதாவது பொது சிவில் சட்டம் அது ஒரு ஏட்டுல தான் எழுதப்பட்டிருக்கே தவிர இது யார் மேலையும் வலுக்கட்டாயமாக எந்த மாநிலத்திலையும் யார் மேலையும் மக்கள் விருப்பம் இல்லாம திணிக்கப்படாதுங்கிற ஒரு வாக்குறுதியும் அன்னைக்கு வாய்மொழியாக வாக்குறுதி கொடுத்தாங்க. அம்பேத்கர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் என்று சொல்லப்படுது. அப்ப 44 வலியுறுத்துகிற 14 வயது வரை கட்டாய கல்வி, அதுவும் 10 ஆண்டுகள் சத்துணவு, வாழ்க்கை வசதி, போதை மருந்து ஒழிப்பு, சமூக தீமை ஒழிப்பு போன்றவற்றை எல்லாம் நிறைவேற்றாமல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலேயே மத்திய அரசு இதை கையில் எடுத்திருக்கு. அதாவது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை கொண்டு வர்றதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நாட்டுக்கு இல்லை என்பதை
நம்ம நாட்டுடைய மக்கள் நன்றாகவே அறிவார்கள். அப்போ இந்த பொது சிவில் சட்டம் என்பது முழுக்க முழுக்க அது இந்திய அரசியல் சாசன சட்டம். அது ஒரு இடத்துல நமக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாலும் 25வது பிரிவுக்கு முழுக்க முழுக்க முரண்பட்டு இருக்கிறதுனால இந்த சட்டத்தை கொண்டு வருவதால் நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. மதச்சார்பின்மை கேள்விக்குறியாக்கப்படும். மதச்சார்பற்ற நாட்டில் ஒரே மாதிரியான, அதாவது மதச்சார்பற்ற நாட்டில் இந்த கிரிமினல் வழக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த கிரிமினல் லா என்று சொல்லப்படுகிற அந்த குற்றவியல் சட்டத்தில் அத்தனை பேரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த சிவிலை பொறுத்த வரைக்கும் திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, இந்த திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை இந்த விஷயத்துல மட்டும்தான் அவங்கவுங்க அவங்கவுங்க அந்த சட்டத்தை, அந்த மதத்தின் சட்டப்படி அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு அந்த முஸ்லீம் பர்சனல் லா இருக்கிற மாதிரி கிறிஸ்டியன் பர்சனல் லா இருக்கிறது. ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த தனியார் அந்த தனியார் சட்டம் இருக்கிறது. எப்படி முஸ்லீம் தனியார் சட்டம் இருக்கிறதோ அது மாதிரி கிறிஸ்துவ தனியார் சட்டம் இருக்கிறது. இந்து மத மக்களுக்கு அவர்களின் மதத்தை பின்பற்றுவது போன்று அவர்களுக்கு வழி செய்யும் வகையில் சில சட்டங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாமே நம்ம நாட்டுடைய சட்டம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே யாரையும் பாதிக்காத விதத்தில் தான் இருக்கிறதே தவிர, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதால் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பல மாநிலங்களில் பதட்டம் ஏற்படும். அதாவது முழுக்க முழுக்க நாட்டு மக்களின் பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் இந்த சட்டத்தை கொண்டு வருவதால் நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக நாம் களமிறங்கி போராட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொது சிவில் சட்டம் தேவையா தேவையில்லையா என்று வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொது சிவில் சட்டம் நாட்டுக்கு தேவையில்லை, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த பொது சிவில் சட்டத்தால் நன்மையை விட நாட்டுக்கு தீமைதான் என்பதையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மதச்சார்பற்ற இந்த இந்திய நாட்டில், அதாவது இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற இந்த ஜனநாயக நாட்டில் பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு அனைத்து மத மக்களும் இந்த சிவில் விஷயத்தில் அவங்க மதத்தை பின்பற்றுவதை தடுக்கும் விதமாக இந்த சட்டத்தை கொண்டு வருவது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 25வது பிரிவு நமக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையில் கை வைக்கும் விஷயம் என்பதை ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் எடுத்துரைக்க வேண்டும். அப்படி எடுத்துரைத்து இந்த பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமிறங்கி போராடுவதற்கும் இதை மத்திய அரசாங்கம் கொண்டு வராமல் இருப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைப்பதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நன்மையான காரியத்தை கையில் எடுத்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதியை வேறறுப்பதற்காக நாம் போராட வேண்டும். அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான திருமறை குர்ஆன்ல சொல்வது போன்று, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் நாசி தஅமுரூன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தில் நீங்கள்தான் மிகச்சிறந்த சமுதாயம். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், நீங்களே மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்ற இந்த தீமைக்கு எதிராக மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் அனைத்து மதத்தினருக்கும் வழங்கப்படும் உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்படுவதில் கை வைக்கும் விதமாக கொண்டு வரப்படுகிற இந்த பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமிறங்கி போராடுவதற்கும் இந்த சட்டம் கொண்டு வராத அளவுக்கு அரசாங்கத்துக்கு நாம் கோரிக்கை வைத்து ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இந்த பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகிறார்களோ, குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.